ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து த்ரெட் பேங்கிள்ஸில் நான் வந்து சைட் பேங்கிளுக்கு வந்து ஸ்டோன் செயின் ஒட்டுறாங்க. அது உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். இப்போ வந்து இது ரெண்டு 4 செட் பேங்கிள் இது பாருங்கள். அப்புறம் 4 வந்து 6 செட் பேங்கிள். இதில் வந்து நான் வந்து 2க்கு மட்டும் ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். இதுக்கு வந்து குந்தன் ஒர்க் பண்ணணுங்க. வந்து 2க்கு மட்டும் நான் ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். அது மட்டும் உங்களுக்கு காமிச்சு தரேங்க. க்ளோ கம் எடுத்துக்கணும். இதுக்கு தேவையானது க்ளோ கம்மு, இது த்ரெட் பேங்கிள்ஸ் நான் சுற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டோன் செயினுங்க. அப்புறம் அதுக்கு தேவையானது கம்மு எடுத்துகிட்டு நல்லா க்ளூ கம்மை இதில் ஒட்டிக்கணுங்க. பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயின் ஒட்டுறதுக்கு தாங்க இது. நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து நான் செட் பேங்கிள்ங்க. அதனால் நான் இது 6 செட்டில் உள்ள 4 சின்ன வளையலும் 4 செட்டில் நான் 2ம் பின்ன ஒரு சிங்கிள் வளையல் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு அதை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இது மட்டும் ஸ்டோன் செயின் ஒட்டுறது மட்டும் உங்களுக்கு இது வந்து நல்லா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இது வந்து நல்லா எங்கேயும் கோணமானையாக போகாமல் கரெக்டாக சென்டரில் ஒட்டிக்கணுங்க. இதை வந்து நல்லா சென்டரில் ஒட்டிட்டு பாருங்கள், இதை வந்து கட் பண்ணிடணுங்க. கரெக்டாக எங்கே முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நம்ம கையில் கம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் மேலே ஆயிடுச்சுன்னா ஸ்டோனோட கிளேசிங் போயிடுங்க. அதனால் இது வந்து நம்ம கையில் கம் ஆகாமல் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் இதை வந்து நல்லா புஷ் பண்ணி விட்டுக்கணும். த்ரெட்டில் வந்து நம்ம நல்லா அமுக்கி விட்டா தான் காய விடணுங்க, டைம் கொடுக்கணும். இது வந்து இப்போ வந்து நான் சிங்கிள் சைடு வளையலுங்க. இது உங்களுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேல்ஸுக்கு தாங்க இதெல்லாம். உங்களுக்கு யாராச்சும் வேணும்னாலும் கலர் ஆப்ஷன் இருக்குது. என்ன கலர் வேணும்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள், இது வந்து ஒன்றும் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்ததுக்கு நம்ம கம்மு அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த கம்மு வந்து மேலே கீழே படக்கூடாதுங்க, நம்ம கையிலையும் படாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் பாருங்கள், அடுத்தது இது நல்லா காய விடணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிளியராக நல்லா இருக்குங்க. இல்லைன்னா அந்த காயாமல் எடுத்தோம்னா செயினும் நகர்ந்துடும். அப்படியே அந்த கம் வந்து அங்கே திப்பியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம வந்து கரெக்டாக கம்மு சென்டரில் போட்டுட்டு, இது சைட் பேங்கிள்ஸ் தாங்க. இன்னும் ஒர்க்கெல்லாம் இருக்குது. நான் இது வந்து த்ரெட்டை சுற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒர்க்கு பண்ணுறதுக்கு வேண்டி அவங்களுக்கு நான் இது காமிச்சு தரேங்க. மதியானம் லைவ் இருக்குங்க நம்ம கவி கிராஃப்ட்டு யூடியூப் சேனலில். வாங்க, ஹேர் பேண்டு தான் மேக் பண்ணி காமிக்க போகிறேன். சின்ன சைஸுங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸில். மதியானம் லைவ் போடுறேங்க. டைமிங் வந்து உங்களுக்கு நான் அப்புறமேட்டுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ வந்து இந்த ஸ்டோன் செயினை இப்படி சென்டரில் வச்சு ஒட்டிக்கணுங்க. கம் போட்டுட்டோம்னா அதில் சென்டரில் வச்சு அப்படியே மெல்லமாக இந்த ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்துடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கணுங்க. அளவாக பார்த்துட்டு எங்கே முடியுதோ அங்கே
எடுத்துக்கணுங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ வந்து பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருணுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு இதில் வந்து இதை வந்து சென்டரில் வச்சுக்கணும். சென்டரில் வச்சு நம்ம 2 விரலையும் சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ வந்து இதை வந்து நான் வந்து சென்டரில் வச்சு கை 2யும் வச்சுட்டு கரெக்டாக சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. பார்த்துட்டேன். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வளையாமல் எல்லா பக்கம் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இது வந்து இப்போ வந்து இது வந்து இது சைடில் வருங்க. அப்புறம் இது ஒரு சிங்கிள் பேங்கிள்ஸு, அப்புறம் இது ஃப்ளாட்டு, அப்புறம் ஒரு சிங்கிள், அப்புறம் ஒரு ஃப்ளாட்டு, அப்புறம் இது வந்து ஒரு சைட் பேங்கிள்ஸ். சரிங்களா? பாருங்கள், இதுக்கு நடுவில் வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்து வருங்க, சென்டர் பேங்கிள். அது உங்களுக்கு நான் நாளைக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சு தரேங்க. பாருங்கள், இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ட்ரை பண்ண விட்டுறணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ண விட்டுட்டு இந்த பேங்கிளும் இந்த பேங்கிளும் வந்து குந்தன் ஒர்க் பண்ணணுங்க. அது வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.